வாங்க எல்லாரும், இன்னைக்கு நாம ஒரு செம்ம ஜாலியான கதை கேட்க போறோம். இந்த கதையில ஒரு பக்கம் பார்த்தா ரொம்ப ரொம்ப புத்திசாலியான தெனாலிராமன் இருக்காரு. இன்னொரு பக்கம் சொல்லப்போனா கொஞ்சம் ஏமாளி திருடர்கள். இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல என்னதான் நடக்க போகுது, வாங்க பார்க்கலாம். சரி, கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. நீங்க எப்பவாவது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில ஆஹா என்ன ஒரு சூப்பர் ஐடியா அப்படின்னு சொல்லி உங்க புத்திசாலித்தனத்தாலேயே ஒரு பிரச்சனையை சரி பண்ணிருக்கீங்களா? சும்மா யோசிச்சு பாருங்க. சரி, இப்ப நம்ம கதை ஆரம்பிக்குது. ஒரு அமைதியான ராத்திரி நேரம், எல்லாருமே நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம கதையோட ஹீரோ புத்திசாலி தெனாலிராமன் அவரோட வீட்ல இருக்காரு. அப்போ திடீர்னு அவரோட தோட்டத்திலிருந்து ஏதோ ஒரு சின்ன சத்தம் கேக்குது. யார் அது இந்த நேரத்துல? அதுவும் அழைக்காம வந்த விருந்தாளிகளா? ஆனா நம்ம தெனாலிராமன் பயப்படுற ஆளா என்ன? இல்லவே இல்ல. அந்த திருடர்கள் ஒளிஞ்சிட்டு இருக்கிறத பார்த்த உடனே அவருக்கு பயம் வரல. அதுக்கு பதிலா மனசுக்குள்ள பளீர்னு ஒரு செம்ம ஐடியா வந்துச்சு. ஹிஹிஹி, இவங்கள வச்சு ஒரு விளையாட்டு விளையாடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். சரி, இப்போதான் தெனாலிராமனோட மாஸ்டர் பிளான் ஆரம்பமாகுது. அந்த திருடர்களுக்காகவே ஒரு சூப்பரான பொரிய வைக்க போறாரு. அதுவும் எப்படி தெரியுமா? வெறும் வார்த்தைகளை மட்டுமே வச்சு எப்படி அவங்கள மாட்டி விடுறாருன்னு மட்டும் பாருங்க. அவர் என்ன பண்ணாருன்னா, அவங்க மனைவி லக்ஷ்மி கிட்ட வேணுமனே ரொம்ப சத்தமா பேச ஆரம்பிச்சார். எதுக்குன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. ஆமா, வெளியில ஒளிஞ்சிட்டு இருக்கிற அந்த திருடர்கள் காதுல இது அச்சு அசலா விழணும் இல்லையா? அவங்களுக்காகத்தானே இந்த மொத்த நாடகமே. இத கேட்டதும் அந்த திருடர்கள் மரத்துக்கு பின்னால இருந்து எட்டி பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ தெனாலிராமனும் அவரோட மனைவியும் சேர்ந்து ஒரு பெரிய ரொம்ப கனமான பெட்டிய தூக்கிட்டு வராங்க. அப்படியே கொண்டு வந்து துபுக்கடீர்னு கிணத்துக்குள்ள போட்டுட்டாங்க. அப்புறம் எதுவுமே நடக்காத மாதிரி அமைதியா வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. இப்போதான் நம்ம கதையில ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கு. அந்த திருடர்கள் கேட்டது ஒரு திட்டம். ஆனா நம்ம தெனாலிராமனோட உண்மையான திட்டம் இருக்கு. அது இதை விட பல மடங்கு ஸ்மார்ட்டானது. அட, அது என்ன திட்டம்னு பார்க்கலாமா? அப்பாடா, இன்னைக்கு நமக்கு பெரிய ஜாக்பாட் அடிச்சிருச்சு அப்படின்னு அந்த திருடர்கள் மனசுக்குள்ளேயே ஒரே குஷியாகிட்டாங்க. தெனாலிராமன் வீட்ல எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் மெதுவா அவங்களோட வேலைய ஆரம்பிக்கிறாங்க. ஆனா கிணத்துக்குள்ள இருக்கிற அந்த பெட்டிய எப்படி வெளியே எடுக்கிறது? திருடர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து யோசிச்சாங்க. அப்போ ஒருத்தனுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. ஆஹா, நம்ம கிணத்துல இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் வெளியே இறைச்சிட்டோம்னா அப்புறம் அந்த பெட்டிய ரொம்ப சுலபமா எடுத்துடலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அப்புறம் என்னாச்சு? ராத்திரி முழுக்க அவங்க வேலைதான். வாலிய கிணத்துக்குள்ள விட்டு சலக் புலக்குன்னு தண்ணிய இறைச்சு ஊட்டிட்டே இருந்தாங்க. போக போக அவங்களுக்கு கை காலெல்லாம் ஒரே வலி. ரொம்பவே சோர்ந்து போயிட்டாங்க. ஆனா புதையல் மேல இருந்த ஆசையில வேலையே நிறுத்தவே இல்ல. கொஞ்சம் கொஞ்சமா பொழுது விடிய ஆரம்பிச்சிடுச்சு. ராத்திரி முழுக்க கஷ்டப்பட்டு சோர்ந்து போன அந்த திருடர்கள் ஒரு வழியா கிணத்துல இருந்த தண்ணி எல்லாத்தையும் காலி பண்ணி முடிச்சுட்டாங்க. சரி, இனிமே புதையல அள்ள வேண்டியதுதான் அப்படின்னு நினைக்கிறப்போ அவங்களுக்காக ஒரு பெரிய ஆச்சரியம் காத்துட்டு இருந்துச்சு. சரியா அந்த நேரத்துல நம்ம தெனாலிராமன் முகத்துல ஒரு பெரிய புன்னகையோட வீட்ல இருந்து வெளியே வந்தார். ராத்திரி முழுக்க வேலை செஞ்சு கலைச்சு போயிருந்த திருடர்களை ஒரு பார்வை பார்த்தார். அப்புறம் அவங்க எரிச்சு ஊத்துன தண்ணியால செழிப்பா இருந்த தன் தோட்டத்தையும் ஒரு பார்வை பார்த்தார். பார்த்துட்டு அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த சொன்னார். அவர் சொன்னாரு, அடடா, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. பாருங்க, ராத்திரி முழுக்க நீங்க கஷ்டப்பட்டு என் தோட்டத்துல இருக்கிற எல்லா செடிகளுக்கும் தண்ணி பாய்ச்சிட்டீங்க. இன்னைக்கு காலையில நான் செய்ய வேண்டிய வேலையை நீங்களே முடிச்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னு ஒண்ணுமே புரியாம குழம்பி போயிருந்த அந்த திருடர்களுக்கு நன்றி சொன்னார். கதை இப்போ கடைசி கட்டத்துக்கு வந்துருச்சு. பாவம் அந்த திருடர்கள், அவங்களுக்கு என்னதான் ஆச்சு? வாங்க என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். இத பார்த்தா உங்களுக்கே புரியும். அந்த திருடர்களோட நோக்கம் என்ன? கிணத்துக்குள்ள இருக்கிற புதையல் பெட்டியை திருடணும். ஆனா உண்மையில என்ன நடந்துச்சு? அவங்க தெனாலிராமனோட தோட்டம் முழுவதுக்கும் ஒரு பைசா கூட வாங்காம இலவசமா தண்ணி பாய்ச்சி கொடுத்திருக்காங்க. தெனாலிராமன் சொன்னதை கேட்ட உடனே அவங்களுக்கு சுர்ருன்னு கோவம் வந்துருச்சு. ஐயையோ, இந்த ஆள் நம்மள நல்லா ஏமாத்திட்டாரே அப்படின்னு அப்போதான் அவங்களுக்கு புரிஞ்சது. ராத்திரி முழுக்க நாம பட்ட கஷ்டமெல்லாம் வீணா போச்சின்னு ரொம்பவே நொந்து போயிட்டாங்க. அப்புறம் என்ன நடந்ததுன்னு நினைக்கிறீங்க? அந்த திருடர்கள் அவமானத்துல அங்க ஒரு நிமிஷம் கூட நிக்காம தலை தெறிக்க ஓடிட்டாங்க. அடுத்த நாள் ராஜா இந்த விஷயத்த கேள்விப்பட்டதும் தெனாலிராமனோட புத்திசாலித்தனத்தை நினைச்சு விழுந்து விழுந்து சிரிச்சாராம். சோ இந்த கதையில இருந்து நாம என்ன கத்துக்கிட்டோம்? பேராசை பெருநஷ்டம், புத்திசாலித்தனம் எப்பமே ஜெயிக்கும் இல்லையா?